அதிரப்பள்ளி டு வால்பாறை ரோடு நல்லா தான் இருந்துச்சு. அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸை விட்டு சப்ரா வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. இங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் காட்டுது. நீங்கள் அந்த பார்க்கிங்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் எடுத்து போக வேண்டியதான். ஷவா வல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க வாட்டர் ஃபால்ஸ் அதிரப்பள்ளி. குரங்கு தொல்லை சங்கட்டம் படுத்திட்டு 3 வண்டி சீட்டை குதறிட்டு நம்ம வண்டியையும் என்எஸ்ஸையும் ஒன்றும் பண்ணலை. ஆனால் ஃபுல்லாக வண்டிக்கு மேலே ஏறி இருக்குது சீட்டில், ஆனால் எதுவும் பண்ணலை. சரியான வெயிலுங்க, வெயில். பாட்டலாக வாட்ரு உள்ளே போகுது. அப்பா இப்போ நேராக சப்ரா வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு கரெக்டாக மீன் பண்ணணும். 18+ கண்டென்ட்டாக மாறிடும். அங்கே போயிடுச்சு. அங்கே லைட்டாக ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வியூவை பார்த்துட்டு இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அங்கேயும் போயிட்டு வண்டியை எடுங்கடான்ட்டு வால்பாறைக்கு போயிட வேண்டியதாங்க. ஆனால் அதிரப்பள்ளி உள்ள ரோடு எல்லாமே செம்மையாக இருக்குங்க. அப்பா எல்லா லொக்கேஷனும் செம்மையாக இருக்கு. ஹாய் கைஸ், சப்ரா வாட்டர் ஃபால்ஸை பாருங்கள். தண்ணி ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஒஸ்ட்டாக வருது. தண்ணி அவ்வளோத்தையும் யாரா எடுத்தா? அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்லேயே டைம் ரொம்ப போயிடுச்சு. அதனால் இங்கே இருந்து டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம வளைச்சல் செக் போஸ்ட்டில் வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கியிருக்கோம். வளைச்சல் செக் போஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா மரக்கப்பாறை போகிறோம். அங்கே போய் இந்த பில்லை கொடுத்துட்டு திரும்ப அங்கேருந்து ஒன்று கொடுப்பாங்க போல். அங்கேருந்து தான் 55 கிலோமீட்டரோ என்னமோ வால்பாறைக்கு. இங்கே இடையில எங்கேயாவது நின்று ஃபோட்டோஸ் எடுக்கலாமான்னு கேட்டேன். இல்லை, ஃபோட்டோஸ் அலௌடு கிடையாது, ஃபாரஸ்ட் ஏரியா, வண்டியில் நின்றுட்டு அப்படி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. சரி, அவங்க சொல்கிறாங்கன்னா நம்ம நேரத்துக்கு ஏதாச்சும் வந்து சம்பவம் பண்ணிட்டேன்டா, அதனால் நம்ம அப்படியே எங்கேயும் நிற்காமல் அப்படியே போயிடலாம். எனக்கு இங்கே இருக்க ரூட் எல்லாமே பிடிச்சிருக்குங்க பார்க்குறதுக்கு. ஆனால் கொஞ்சம் சிங்கிள்ஸ் ரோடாக இருக்குது, பட் ரோடு நல்லா போட்டிருக்காங்க. தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் அள்ளு விடும். ஓகே தான், பகல் டைமில் நிறைய பைக்கர்ஸாக போனோம்னா இன்னும் வேறு லெவலில் இருக்குங்க. இதுதான் அந்த அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி. இங்கே ஒரு சின்ன பாலம் மாதிரி இருக்குது. ஒருத்தரும் நிற்க மாட்டிருக்காங்க, வர யாருமே. எல்லாம் அப்படியே போய்கிட்டே தான் இருக்காங்க. அங்கே என்ன ஒரு புழுதி வேகத்தடை வேறு தெரியாத மாதிரி போட்டு வச்சுருக்காங்கப்பா. பாவம் வண்டி உள்ள நல்லா சில்லுன்னு இருக்குங்க. சோபா இதுதாங்க அதிரப்பள்ளி டு வால்பாறை ரூட்டு நம்ம வந்துட்டுருக்கிறது தான். இடையில ஒரு செக் போஸ்ட் வரும்னு சொன்னாங்க. நானும் அந்த செக் போஸ்ட்டில் நின்று இது வாங்கலான்னு பார்த்தேன். இதுதான் வால்பாறை ரூட்டான். அப்பா, நானும் என்னடா ரொம்ப நேரம் போய்கிட்டே இருக்கமே, ஒரு முடிவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். செமையாக தாங்க இருக்குது. நார்மலாக நம்ம வால்பாறையில் ஏறுற மாதிரி தான் இருக்குது, அந்தளவுக்கு தெரில. மீதி 3 பேர் பறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்நேரம் வால்பாறையே போயிருப்பாங்க, சோலையார் டேம். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஹில்ஸில் எப்படி ஓட்டுவீங்களோ அதே மாதிரி ஓட்டுங்க. சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வளைச்சி பார்க்கலாம், டிஃப்ரெண்ட்டாக ஓட்டலான்றதை ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அது நமக்கு செட் ஆகியிருக்காது. மேபி ஏதாச்சும் தப்பாகிடுச்சுன்னா சைடில் ஒன்றுமே இல்லை பாருங்கள், சம்பவமாகி போயிடும். அதனால் நார்மலாக எப்படி ஓட்டுவீங்களோ அப்படி ஓட்டுங்க. வேறு மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா சும்மா ஊருக்குள்ளே வச்சு அப்படி ட்ரை பண்ணுங்கள்.
செட் ஆனதுக்கப்புறம் ஹில்ஸில் வந்து ஓட்டி பழகிக்கொள்ளலாம். இங்கே ரோடு ஏதோ செக் பண்ணிகிட்ருக்காங்க. சைடில் இன்னும் கொஞ்சம் கல் வைக்கலாம், வேறு அந்த லைட்டு வைக்கலாம். அதிரப்பள்ளி டு வால்பாறை ரூட்டு பார்த்திங்கன்னா பேட்சாக இருக்கும்னு நானும் கேள்விப்பட்டேன். ஆனால் இது ஓகே, இப்போ ரீசெண்டாக போட்டுக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் வாட்டர் ஃபால்ஸ்லாம் அந்த அளவுக்கு எதுவும் வரலைங்க. எக்ஸ்பெக்டேஷன் வேறு, ரியாலிட்டி வேறு. அதிரப்பள்ளி டு வால்பாறை ரோடு நல்லா தான் இருந்துச்சு, பரவாயில்லையே. ஆஃப் ரோடிங்லாம் வரும்னு சொன்னாங்க, ஒன்றத்தையுமே காணோன்னு நினச்சேன். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டராக ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் தாங்க. இடையில வந்துச்சு, சரியாகிரும்னு பார்த்தா இவ்வளோ லாங்கு. இதில் யானைனெல்லாம் வந்துச்சுன்னா எங்கேருந்து போட்டு நம்ம விரட்டி போகிறது? வண்டியை விட்டுட்டு ஓட வண்டி தான் உள்ள. ஸோ அப்போடி சரியான ஆஃப் ரோடிங்க. டயரு கிழிஞ்சிடக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஆஃப் ரோடிங் போகும்போது தான் வண்டியை பார்த்தா பாவமாக இருக்கும். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு வேறு தெரில சோலையார் டேமுக்கு. அதாவது ஆஃப் ரோடிங் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கே ரைட் பண்ணுற போது வந்துச்சுன்னா ஓகேவாக இருக்கும். நம்ம ஃபுல்லாக டயர்டாகி ஏதோ சவுண்டு கேட்குதுங்க. தனியாக போயிட்டுருக்கேங்க. முன்னாடி வந்தவர் வேறு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டார். நான் வேறு இடையில கோப்ரோ ஆன் பண்ணேன்னா ஆன் ஆக மாட்டேன்ருச்சா, பேட்ரி கழட்டிட்டு போட்டேன்னா அதனால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. நல்ல வேலை முன்னாடி ஒரு குட்டியான வருது. மரம் ஏதோ வெட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். டைரெக்டாக ஆஃப் ரோடிங் போனோம்னா ஒன்றும் தெரியாதா? இது நல்லா சுற்றிட்டு வாட்டர் ஃபால்ஸ், அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்லாம் இறங்கி ஏறி அங்கே இங்கே போயிட்டு வந்து ஆஃப் ரோடிங் போவோம். பேக்லாம் வலிக்குது அப்பா. காய்ஸ் இன்னும் முடியலங்க ஆஃப் ரோடிங். ஐயா, கொஞ்சம் வந்தால் பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்ரு அதே தாங்க, எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கடுத்து இப்போ நம்ம சோலையார் டேம் போயிட்டு அப்படியே அங்கே விசிட் பண்ணிவிட்டு ரூம் பார்த்துட்டு நைட்டு ஒரு ஸ்டேயை போட்டுட்டு காலையில் வால்பாறை ஆல்ரெடி பார்த்த பிளேசஸ் தான். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வால்பாறை விலாகு தான் வந்திருக்கோம். அது கொஞ்சம் மொக்கையாக இருக்கும், அதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்படி 2-3 வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு நம்ம அப்படி கிளம்பிட வேண்டியதான். ஃபைனலாக வால்பாறை செக் போஸ்ட்டில் அந்த ஃபார்மை கொடுத்துட்டு சோலையார் டேம் அங்கே தெரியுதா உங்களுக்கு? சோலையார் டேமை நோக்கி போகிறோம். ஐயோ ஆஃப் ரோடிங், மரண ஆஃப் ரோடிங்க பா, வெறுத்துருச்சு ஆஃப் ரோடிங்க. அந்த மாதிரி ஆஃப் ரோடிங் கிங்கு மஞ்சள் வீரன் வீஸ்ட்ரோமையே கடுப்பேற்ற வச்சுட்டுனா பாருங்கள் எந்த அளவுக்கு ஆஃப் ரோடிங் இருந்திருக்குண்டு. நீங்களே பாருங்கள், வீடியோவில் தெரியும். பா, ஹிமாலயன் தான் ஆஃப் ரோடிங்.
அதை தான் எட்டு வரணும். டயர் என்னென்ன கண்டிஷனில் இருக்குதோன்னு தெரிலங்க. ஹேண்ட்பர் எது பெண்டு விழுந்துச்சோ. முரட்டுத்தனமான ஆஃப் ரோடிங்ப்பா. நான் இதுவரை போனதுலேயே இந்த ஆஃப் ரோடிங் தாங்க அதிகமாக. ஃபுல்லாக குறைஞ்சது ஒரு 15 கிலோமீட்டராவது வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி போயிருக்கேன், ஆனால் அந்த அளவுக்கு போனது இல்லைங்க. ஒரு 1 கிலோமீட்டர் வரும், அதுக்கப்புறம் நார்மலாக மாறிடும். இது கண்டினியூஸாக வருது. அப்படி வால்பாறைக்குள்ளே என்ட்ரு ஆகியாச்சு. அப்படி சேச்சி கடையில் லஞ்சையும் முடிச்சுட்டு சோலையார் டேம் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்ரு. இங்கே சாப்பாடு செம்மங்க. கேரளா அந்த பரு அரிசி, பயிர், வேறு தயிர், சாம்பார், மாங்காய் கறி எல்லாம் அடிப்பொலி. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த சோலையார் டேமை தாண்டி வந்தீங்கன்னா அதிரப்பள்ளி போகிற ரூட் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தான். அந்த 2 கிலோமீட்டரில் ரைட் ஹேண்ட் சைட் பேர் கூட ஏதோ நான் அதை ஷார்ட்ஸில் உங்களுக்கு போடுறேன். இந்த பக்கம் வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. ரேட்டு ஓகே தான். இன்னும் அந்த ஆஃப் ரோடிங் முடியலங்க, வந்துக்கிட்டே தான் இருக்குது. சோலையார் டேம் நோ பானி ஹே. இங்கே பாருங்க எப்படி காஞ்சி போய் கிடக்குதுண்டு. முன்னாடிலாம் தண்ணி செம்மையாக இருக்கும், இப்போ நோ பானி ஹே. என்னங்க இது, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. ஒழுக்கட்டின்னு இருக்கு பாருங்க, ஒன்றுமே இல்லை. லாஸ்ட்டு வால்பாறை வரும்போது இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் தண்ணிங்க, செம்ம தண்ணியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் காஞ்சி கருவாடாக போய் கிடக்குது. ஏ அப்பா, இங்கே ஃபுல்லாக மழை, அதுக்கு மேலே ஃபுல்லாக தண்ணினா பார்த்துக்கோங்களேன். இந்த சீசனில் மழையே இல்லையாங்க, அதனால் தண்ணியே சுத்தமாக இல்லை. நேரத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா அடி தண்ணி செம ஓட்டம் ஓடும். வால்பாறையில் நம்ம எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஓசிஸ் ரூம் ஸ்டே, அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். என்ட்ரன்ஸ் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகணும். உடனே ஒரு சின்ன ஒரு இது டபுள் பெட்ரூம், டிவிலாம் இருக்குது, ஒய்ஃபைலாம் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. டபுள் பெட்ரூம், ஒரு 3 பேர் படுக்கலாம். இந்த ஒரு ரூமே இருந்தால் போதும், 5 பேர் கீழே போட்டு படுத்துருவாங்க நம்ம பசங்க. இங்கே ஒரு 3 பேர் படுக்கலாம். ஓ சாரி ப்ரோ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு, ஜிம்பாடியை காட்டிட்டு. யாரும் ப்ரோ ஜிம்பாடியை பார்த்து மயங்கிறாதீங்க. இதுதான் பாத்ரூம். பரவாயில்ல, நல்ல பெருசாக இருக்குது. இங்கே ஒரு 2 பேர் படுக்கலாம் போல ப்ரோ, இங்கேயும் ஒரு 2 பேர் படுக்கலாம் போல பாத்ரூம்லேயே. பட் இந்த ஃபேன் தான் மேலே இல்லை, ஃபேன் மேலே இல்லை, ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. கண்ணாடியில் நல்லா தொடச்சி வச்சுருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணிடுங்க. நம்ம பேரை சொன்னீங்கன்னா கம்மிலாம் பண்ண மாட்டாங்க, யாருன்னே தெரியாது. ரூம் நல்லா இருக்குங்க, நல்லா நீட்டாக இருக்குது, லைட்லாம் போட்டு பக்காவாக இருக்குது. என்ன ஒன்று வருத்தம், பெட்டு தாங்க ரொம்ப நஞ்சு போயிருக்கு சார். சும்மாவே பைக் ஓட்டி பேக்லாம் வலிக்குது. ஒரு நல்ல சாஃப்டான பெட் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். காய்ஸ் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட தாங்க போயிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 8:10 ஆயிடுச்சு. நல்ல அந்த டயரில் எல்லாம் செம்ம தூக்கம். என்ன கிடைக்கணும் என்று தெரியவில்லை. முன்னாடி 2 பேர் மாதம் நடந்து போயிட்டுருக்காங்க. பரவாயில்ல, சீசன் இல்லாட்டாலும் நைட் ஆனால் சில்னஸ் செமையாக இருக்குது. ஏடிஎம் ஏறி வந்தோம்.
இதில் தான் ஏறி வந்தோம். அவர்கிட்ட எதுவுமே கவனிக்கல. பிரியங்கா ஏங்க இங்கே தாங்க வாங்கணும். பிரியங்கா சாக்லேட் ஃபேக்ட்ரி. எங்க இருக்கு? இந்த பிரியங்கா சாக்லேட் ஃபேக்ட்ரியில தான் வாங்கணும். ஏழை ஏமாத்திட்டான். நீங்களா ஃபர்ஸ்ட் வரும்போது FC வரும்போது ஏமாத்திட்டான். சாக்லேட் வாங்கணும். அவன் கொடுத்தது நல்லா இருந்துச்சு. இங்கிட்டு தான் ஓட்டணும்.